அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருநாள் தொழுகைக்கு திரளில் அதிகம் தக்பீர். பெருநாள் காலை திரளுக்கு புறப்படும் போது அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது. புகாரி 971. ஆண்கள் தக்பீர் சொன்னால் பெண்களும் தக்பீர் சொல்வார்கள். முக்கிய விளக்கம்: இன்று சில இடங்களில் தக்பீர் என்ற பெயரில் கூட்டமாக ஓதப்படுகிறது. அது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் அல்லாஹு அக்பர் கஸீரன் வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. சிலர் இதற்கு மேலாக என்ற நீளமாக சேர்க்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நீளமான கூட்டத்திற்கு வடிவத்தை கட்டாயமாக கற்றுத்தந்தார்கள் என்ற தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே தக்பீர் என்றால் எளிமையாக அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது. புதிய வடிவங்களை கட்டாயமாக்குவது சரியான நடைமுறை அல்ல. பெருநாள் தொழுகை 2 ரகாயத். ஹதீஸ்: கப்பர ஃபில் ஊலா சப்அ வ ஃபிஸ் ஸானியதி ஹம்ஸா. முதல் ரகாத்தில் 7 கூடுதல் தக்பீர், இரண்டாவது ரகாத்தில் 5 கூடுதல் தக்பீர். முக்கிய விளக்கம்: ஒவ்வொரு தக்பீருக்கும் கைகளை உயர்த்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதாக தெளிவான சஹீஹ் ஆதாரம் இல்லை. எனவே ஒவ்வொரு தக்பீருக்கும் கைகளை உயர்த்தி மீண்டும் கட்டி மீண்டும் உயர்த்துவது நபி வழி இல்லை. அதே போல் இமாமை பின்பற்றுபவர்கள் ஒவ்வொரு தக்பீருக்கும் உயர்ந்த குரலில் அல்லாஹு அக்பர் என்று கூச்சலிடக் கூடாது. அமைதியாக பின்பற்ற வேண்டும். உரையின் அவசியம்: பெண்களும் கலந்து கொண்டு துவா செய்வார்கள். அந்த நாளின் பரக்கத்தை எதிர்பார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பேசிய உரையை பெண்களுக்கு கேட்கவில்லை என்று பெண்கள் பகுதிக்கே சென்று உரையாற்றினார்கள். இதனால் உரை முக்கியம். அதை நாம் முழுவதும் கேட்பதுதான் நபி வழி. பெருநாள் என்பது செய்ய தோன்றியதை செய்வதற்கான நாள் அல்ல. சுன்னாவை பின்பற்ற வேண்டிய நாள் இது. நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையின்படி தொழ வேண்டும். உரையை கவனமாக கேட்க வேண்டும். துவா செய்ய வேண்டும். அந்த நாளின் பரக்கத்தை அடைய வேண்டும். சேர்க்க வேண்டாம், மாற்ற வேண்டாம். சுன்னாவை பின்பற்றினாலே போதும். பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு மக்களுடன் சலாம் சொல்லி கைகளை கொடுத்து மனதில் உள்ள பகை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் கலைந்து செல்வதுதான் உண்மையான பெருநாள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.